பார்த்து எவ்வளோ நல்லா ஆகுதுல்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. நீ எப்போ வருவேன்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கும் தான் சிந்து எப்போடா கிராமத்துக்கு போவோம் உன்னை பார்ப்போன்னு இருந்தது. அதெல்லாம் விட நீ வந்துட்டல, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பி. பைரவி, நம்ம கோயில திருவிழா இப்போ போட போகிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே நீ போவ ஊருக்கு. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் பைரவி. கண்டிப்பாக சிந்து, நம்ம எப்பயும் போல அந்த பண்டிகையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் போவேன். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் சிந்து. என்ன பேசணும், நீ ஃபர்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சிந்து. கேடி, என்ன வெக்கல்ல பண்ற? சம்திங் ராங்கா இருக்கே. எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். போக போக உனக்கு திடீர்னு சொன்னால் ஒன்றும் புரியாது. மொத்தத்தில் ஏதோ ஒரு வேலைத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் நல்லா தெரியுது. சரிங்களா, இந்தாங்க ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக பேசுங்க. வச்சிருங்க பாட்டி, நாங்கள் அப்புறமா குடிச்சிக்கிறோம். இந்த வருஷம் கோயில் பண்டிகை அமோகமாக இருக்க போகுது. நிறைய லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க பைரவி. ஜாலியாக இருக்க போகுது சிந்து. உனக்காக நான் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கோயில் திருவிழா அன்றைக்கி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், சரியா? ஓகே பைரவி, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? சரி, இந்த ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பு.